அண்ணாமலை படத்திற்காக லோகேஷ் கனகராஜிற்கு தனது வாழ்த்துக்களை விஜய் தெரிவித்து இருக்கிறார். தென்னிந்திய திரையுலகிலேயே அதிக சம்பளம் வாங்கும் இயக்குனராக நெல்சன் மற்றும் லோகேஷ் இருக்கின்றனர். இந்திய திரையுலகிலேயே அதிக சம்பளம் வாங்கும் இயக்குனராக அட்லி இருக்கின்றார். பெரும்பாலான நடிகர்கள் இவர்களின் இயக்கத்தில் நடிக்க ஆவலாக இருக்கின்றனர். ஆனால் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தூக்கிவிட்ட முதல் நபர் விஜய் தான் என தளபதி ரசிகர்கள் பெருமை கொள்கின்றனர். இவர்களின் இயக்கத்தில் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகி இருந்தது. ஆனாலும் விஜய் இவர்களின் இயக்கத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். அதன் பிறகுதான் இவர்கள் இந்த உயரத்தை அடைந்தார்கள் என தளபதி ரசிகர்கள் கூறி வருகின்றனர். கைதி படம் வெளியாவதற்கு முன்பே லோகேஷ் கனகராஜை அழைத்து கதை கேட்டு இருக்கின்றார் விஜய். லோகேஷ் விஜயிடம் கதை சொல்லும் பொழுது மாநகரம் படம் மட்டுமே தான் வெளியாகி இருந்தது. மாஸ்டர், லியோ என விஜயை வைத்து 2 படங்களை இயக்கி தளபதியின் ஆஸ்தான இயக்குனர்களின் பட்டியலில் இடம் பிடித்தார் லோகேஷ். இன்று இந்திய திரையுலகம் டாப் இயக்குனர்களில் ஒருவராக இருக்கும் லோகேஷிற்கு முதலில் வாய்ப்பு கொடுத்த பெரிய ஹீரோ யார் என்றால் அது விஜய் தான் என தளபதி ரசிகர்கள் பெருமையாக பேசி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் லோகேஷ் விஜய் கூட்டணி அமைய வேண்டும் என ரசிகர்கள் ஆசைப்பட்டு வருகின்றனர். விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருவதால் மீண்டும் படங்களில் நடிப்பாரா என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது. இதனிடையே LCU படங்களில் விஜய் நடிப்பது குறித்து லோகேஷ் கனகராஜ், விஜய் இல்லாமல் LCU படங்கள் இல்லை, ஆனால் மீண்டும் அதில் ஒரு பங்காக இருப்பாராக என்று தெரியவில்லை. இன்று அவருடைய கனவு எங்கு இருக்கின்றது என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் எப்பொழுதுமே அவர் இல்லாமல் LCU நிறைவேறாது என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் விஜய் லோகேஷ் இணைந்தால் லியோ 2ஆம் பாகம் உறுதி என தெரிகிறது.